ஒரு சமயம் காவேரி நதி சிவபெருமானை சந்திக்க கைலாயம் வந்திருந்தார். வணங்குகிறேன் ஈஸ்வரா. வணக்கம். கைலையை நோக்கி தாங்கள் வந்ததன் காரணம் என்னவோ? உலகிலுள்ள புண்ணிய நதிகளான நாங்கள் பெரும் பாவம் பெற்றோம். மனிதர்கள் அவர்களின் பாவம் போக்கிக் கொள்ள எங்களிடம் நீராடி அவர்களின் பாவங்களை எங்களிடம் விட்டுச் செல்கின்றனர். எங்களின் பாவம் நீங்க உபாயம் கூறவும். தங்களின் பாவம் போக நான் ஒரு குளத்தை அமைத்துத் தருகிறேன். அதில் நீராடி தங்களின் பாவம் கலையப் பெறுக. ஆனால் அதற்கு நீங்கள் இன்னும் சிறிது காலம் பொறுமை கொள்ளவும். மிக்க நன்றி ஈஸ்வரா. சத்தியலோகத்தில் பிரம்மர் ஒரு ஓலைச்சுவடியை பிரித்து படித்துக் கொண்டிருந்தார். ஒரு பக்கத்தை படித்துவிட்டு மறுபக்கத்தை புரட்டினார். அதை படித்துவிட்டு அதிர்ச்சியடைந்தார். அதில் பிரளயத்தினால் உலகம் அழியும் காலம் நெருங்குவதை தெரிந்து கொண்டார். கைலையை அடைந்து சிவபெருமானிடம் கூற ஆயத்தமானார்.